கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தோம். ஸோ சில பேர் வந்து ஃபுல் ஸ்பீட் ட்ரான்ஸ் பண்ணிக்கீங்க. சூப்பர். சம் மெம்பர்ஸ் 3 மினிட்ஸ் ட்ரான்ஸ் பண்ணிக்கீங்க. சூப்பர். ஓகேங்களா? ஸோ நேத்து வந்து மிஸ்டேக் நோட், அதாவது கரெக்ஷன் நோட் எல்லாமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தீங்க. நானுமே பார்த்தேன். பட் நம்ம இன்னும் கொஞ்சம் என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா, கரெக்ஷன் நோட்ல ஸ்பீடு நீங்க என்ன மிஸ்டேக் பண்றீங்க அப்படிங்கிறது கரெக்ஷன் நோட் தனியா எழுதுறீங்க. அதே மாதிரி வேர்ட்ஸ் எழுதி நோட் பண்ணும்போது பக்கத்துலயே ஸ்ட்ரோக்ஸும் எழுதி நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சரிங்களா? இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் சூப்பர். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு நியூ மெத்தட் அப்படிங்கிற ஒண்ண இன்க்ளூட் பண்ண போறோம். ஓகே, இன்னையில இருந்து ஒரு மெத்தட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்பயும் போல ஸ்பீட் அப்படிங்கிறது கொடுப்பேன். சரிங்களா? ஸோ நேத்து வந்து ஆகஸ்ட் 2001 இந்த ஸ்பீடு வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம அந்த 7 மினிட்ஸ் எழுத போறோம். ஸோ நாளைக்கான ஸ்பீடு என்னது அப்படின்னா பிப்ரவரி 2002. சரிங்களா? பிப்ரவரி 2002 இந்த ஸ்பீட நம்ம இன்னைக்கு அன்னோனா ஃபர்ஸ்ட் 2 மினிட்ஸ் ட்ரை பண்ண போறோம். ஓகேங்களா? பிப்ரவரி 2002 அன்னோனா ஃபர்ஸ்ட் 2 மினிட்ஸ் ட்ரை பண்ணுவோம். பட் இந்த அன்னோனா ட்ரை பண்றதுக்கு முன்னாடி இந்த 2 மினிட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஓகேங்களா? சொல்லி கொடுக்க ஒரு 10 மினிட்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். 10 மினிட்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். சொல்லி கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, நான் சொல்லி கொடுத்ததை வச்சு உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த இந்த வேர்ட்ஸுக்கான மீனிங் வந்து இதுதான், இந்த வேர்ட்ஸ் நம்ம வந்து இவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க, சோ இந்த மிஸ்டேக் பண்ணா இப்படிலாம் மிஸ்டேக் பண்ணுவோம், அந்த வேர்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க, சோ இதை வச்சு நம்ம இப்படிலாம் மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த 2 மினிட்ஸை நான் சொல்லி கொடுத்ததை வச்சு நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இப்போ நீங்க ட்ரை பண்ண போறீங்க. சரிங்களா? கமா, ஃபுல் ஸ்டாப், கேப்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு தனியா கிளாஸ்ல சொல்லி தரேன். சரிங்களா? சோ விமல் இப்ப நீங்க கேட்டிருக்கீங்க, கமா போடுறது, ஃபுல் ஸ்டாப் போடுறது, கேப்ஸ் யூஸ் பண்றது, ஸோ எல்லாமே தனியா ஒரு கிளாஸ் வச்சு, ஸோ நெக்ஸ்ட் மண்டே, ஓகேங்களா? நெக்ஸ்ட் மண்டேல, ஏன்னா சாட்டர்டே சண்டே கிளாஸ் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் மண்டேல உங்களுக்கு இதை பத்தி நம்ம என்னென்ன ஹாஃப் மிஸ்டேக், என்னென்ன ஃபுல் மிஸ்டேக், எதெல்லாம் ஹாஃப் மிஸ்டேக்கா கன்சிடர் பண்ணுவாங்க, எதெல்லாம் ஃபுல் மிஸ்டேக் கன்சிடர் பண்ணுவாங்க, ஸோ எல்லாமே நம்ம பேப்பர் காப்பி உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? மண்டே வந்துட்டு இதை நம்ம பார்க்கலாம். ஓகேவாங்க? ஸோ இன்னைக்கு இந்த பிப்ரவரி 2 ஃபர்ஸ்ட் 2 மினிட்ஸ் நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? சோ குரூப்ல நோட்ஸ் இல்லாதவங்க, ஆக்சுவலா புக் இல்லாதவங்க குரூப்ல நான் சென்ட் பண்ண சொல்லியிருக்கேன். சோ பிப்ரவரி 2002 அதை எடுத்து வச்சுக்கோங்க. புக்ஸ் இருக்கிறவங்க புக்ஸ் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ பிப்ரவரி 2002 இந்த பர்சேஜ் எடுத்து வச்சுக்கோங்க. ரெடியா? ஓகே, உதயா மைக் ஆன் பண்ணுங்க. ஃபுல் ஸ்டாப் வர நீங்க ரீட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? பிப்ரவரி 2002ல ஃபுல் ஸ்டாப் வர மட்டும், இப்போ அக்கேஷன் வர, ஆன் திஸ் அக்கேஷன் வர இருக்குன்னா அது வர மட்டும் ரீட் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ ஸ்டார்ட் பண்ணுங்க. அது வர மட்டும் ரீட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே மேம். February 2002. Mr. என்னமா? Speaker. படிக்கட்டா மேம்? ஓகேமா, ரீட் பண்ணுங்க. Mr. Speaker, I thank you for the opportunity that has been given on this occasion. At the outset, I want to point out that it has been agreed by all that self-sufficiency in food ஓகே is சிஸ்டர், the ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், 1 செகண்ட். ஆன் திஸ் அக்கேஷன் இதோட நம்மளுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் முடியுது. ஓகேங்களா? இது வர மட்டும் இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க. மிஸ்டர் ஸ்பீக்கர், ஐ தேங்க் யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி தட் ஹாஸ் பீன் கிவன் டு மீ டு ஸ்பீக் ஆன் திஸ் அக்கேஷன். நான் வந்து கோடு போடாம நான் எழுதிட்டு இருக்கேன். ஸோ அதனால பாத்துக்கோங்க. அதனால நீங்க அந்த மாதிரி எழுதாதீங்க. நீங்க ஆன் தி லைன், அபோவ் தி லைன், த்ரூ தி லைன் எல்லாமே நீங்க மென்ஷன் பண்ணி நீங்க எழுதணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. மிஸ்டர் ஸ்பீக்கர் அப்படிங்கிறது, ஸோ ஐ தேங்க் யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி தட் ஹாஸ் பீன் கிவன் டு மீ டு ஸ்பீக் ஆன் திஸ் அக்கேஷன். இந்த லைன் கொடுத்துருக்காங்களா? எப்பயுமே ஒரு ஸ்பீடு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பயுமே நம்ம ஒரு பேசுறதுக்கான ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தேங்க் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ இந்த இதுல நம்ம எப்பயுமே நம்ம பொதுவா நம்ம எங்கேயாவது பேச போறோம், செய்ய போறோம், எல்லா இடத்துலயுமே பொதுவா இந்த நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் எப்பயுமே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துக்கால பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்க, ஐ தேங்க் யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இடத்துல நான் ஃபார் தி வந்து ஒமிட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஒமிட் பண்ணி இதை நம்ம ஜாயினிங் வேர்ட்ஸா யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஐ தேங்க் யூ ஃபார் தக்கு அப்புறம் ஒமிட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறத பக்கத்துலேயே போட்டுக்கிறேன். அப்ப எப்படி போட்டா ஐ தேங்க் யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? தட் ஹாஸ் பீன் கிவன் டு மீ டு ஸ்பீக் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து டு ஸ்பீக் அப்படிங்கிறத சேர்த்தா எழுதணும். டூவை தனியா போட்டு ஸ்பீக்கர் தனியா நம்ம போடக்கூடாது. டு ஸ்பீக் சேர்த்தா எழுதணும். ஏன் அப்படின்னா
நம்ம இந்த டூங்கிறது சின்னதா தான் வரும். ஓகேவா? நான் இப்ப ஸ்ட்ரோக் எழுதிக்கிறேன். அதே சைஸ்ல நீங்க எழுதாதீங்க. ஸ்கிரீனுங்கிறனால நம்ம எழுதியிருக்கேன். மத்தபடி நீங்க எழுதும்போது தனித்தனி நல்லா அதுக்கான குட்டினா குட்டியா தான் எழுதணும். பெருசுனா பெருசா எழுதணும். சோ அத நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? அப்ப டு ஸ்பீக் அப்படிங்கிறது நம்ம சேர்த்தா எழுதணும். இப்ப டூ தனியா, ஸ்பீக்கர் தனியா போடையில இந்த இடத்துல நம்ம மீனிங்கே டக்குன்னு பார்க்காம சப்ஜெக்ட்ன்னு எடுத்துடக்கூடாது. ஏன்னா நம்ம கீழ போடாம நம்ம கரெக்ட்டா மேல போட்டோம், கரெக்ட்டா இப்படி போட்டோம்னா சப்ஜெக்ட்ன்னு எடுத்துடக்கூடாது. சரிங்களா? அப்போ டு ஸ்பீக் ஆன் திஸ் அக்கேஷன். ஆன் திஸ் அக்கேஷனுக்கு இப்படித்தான் நீங்க ஸ்ட்ரோக் எழுதணும் தவிர ஆன் திஸ் அக்கேஷன் ஃபுல்லா நீங்க எழுத ட்ரை பண்ணாதீங்க. ஆன் திஸ் அக்கேஷன் அப்படிங்கிறது ஷார்ட்கட்டா நீங்க எழுதணும். சரிங்களா? சோ இத கொடுத்த எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேச வாய்ப்பு கொடுத்த எனக்கு வந்து நன்றி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லைன் புரிஞ்சுச்சா? இப்போ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் லைன் நீங்க எழுதும் போது மிஸ்டேக் பண்ண கூடாது. ஓகேவா? சோ அடுத்து பாருங்க. சோ நெக்ஸ்ட் முத்து பேச்சு அடுத்த லைன் ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணுங்க முத்து பேச்சு. மைக் ஆன் ஆகுதா உங்களுக்கு? இன்னைக்கு தான் நீங்க இது வந்திருக்கீங்க. விமல் ரீட் பண்ணுங்க. I want to point out that it has been agreed by all that self-sufficiency in food is the most important thing in this country. So far as ஓகே ஸ்டாப் we பண்ணிக்கோங்க. are ஓகே சோ ஃபார் அஸ் வி ஆர் கன்சர்ன். ஓகே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சோ நான் இப்படி போறேன்னா நீங்களும் இதே மாதிரி கோடு எல்லாம் போடாதீங்க. நான் சும்மா கோடு இல்லாம சும்மா சொல்லி காட்டுறேன். இங்கிலீஷ்ல எழுதி சொல்லி காட்ட முடியாது. அதனால நான் ஸ்ட்ரோக்ல எழுதி சொல்லி காட்டுறேன். ஓகேங்களா? மீனிங்கா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணாதீங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க அட் தி அவுட் செட் சொல்லிருக்காங்களா? சோ அட் தி அவுட் செட் இதை நீங்க இப்படி யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி அட் தி அவுட் செட் இப்படி நீங்க ஷார்ட் கட்டாவும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அட் தி அவுட் செட்ங்கிறத நீங்க இப்படி எழுதலாம். இல்ல அட் தி அவுட் செட் அப்படிங்கறத நம்ம இந்த மாதிரி எழுதலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டிருக்கேன் பாத்தீங்களா? இந்த மாதிரி எழுதிக்கலாம் அட் தி அவுட் செட். சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அட் தி அவுட் செட் அட் தி அவுட் செட்னாலே நம்ம ஆரம்பத்துல தொடக்கத்துல இப்படிதான் மீன் பண்ணுவோம். சரிங்களா? ஆரம்பத்துல சொல்றது இல்லாட்டி தொடக்கத்துல சொல்றதுன்னு சொல்றாங்க. ஐ வாண்ட் டு பாயிண்ட் அவுட். சோ இந்த மாதிரி தான் ஐ வாண்ட் டு பாயிண்ட் அவுட் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் ஒரு இதை சுட்டி காட்ட விரும்புறேன். என்ன அப்படின்னா தட். சோ என்ன அப்படின்னா தட். தட் மீன்ஸ் இப்போ நம்ம தட் தம்னு இந்த இடத்துல நான் ஏன் மீன் சொல்றேன்னா தட்டுக்கு வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இப்படி போட்டு பக்கத்துல ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. அப்ப இல்லாட்டி தட்டுங்கிறது குட்டியா போடுங்க. தெம்முங்கிறது இது உங்களுக்கு தெரியும். தட்டுங்கிறது இப்படி போடுங்க, தெம்முங்கிறது இப்படி போடுங்கன்னு தெரியும். ஆனா நம்ம ஒரு ஃப்ளோல எழுதும் போது இதை நம்ம மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? தட் எப்படின்னா போகணும், தெம் எப்படின்னா போகணும் சொல்லி மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. அதனாலதான் ஒரு குட்டி குட்டி வவல் நீங்க கொடுத்துக்கோங்க. இப்ப தட் அப்படின்னா எப்படி போடுவேன்னா நான் வந்து தட் போட்டு நடுவுல ஒரு டாட் வச்சுப்பேன். சரிங்களா? தட் அப்படின்னா நடுவுல டாட் வச்சுப்பேன். அப்படி தட்டுங்களா ஆஸ் இந்த தட் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு என்ன டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக வவல் கொடுக்க முடியுமோ லைட்டா வவல் கொடுத்துவோம். வவல் கொடுக்காட்டி உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க ஒரு ஃபாஸ்டா நீங்க எழுதும் போது ஒன்னு இடத்துல குட்டியா போடுவீங்க இல்ல பெருசா போடுவீங்க. டக்குனு தட்டுக்கும் தம்முக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா? சோ இந்த மாதிரி பண்ணாதீங்க. அடுத்து பாருங்க இட் ஹாஸ் பீன் அக்ரீட் பை ஆல் that self-sufficiency in food is the most important thing in this country so far as we are concerned. சோ நம்ம எல்லாருமே எதை வந்து அக்ரி எதை வந்து நம்ம ஒப்புக்கொள்வோம் அப்படின்னா வி ஆர் கன்சென்ட். வி ஆர் மீன்ஸ் எல்லாருமே தானே. சோ எல்லாருமே நம்ம எதை வந்து ஒப்புக்கொள்வோம் அப்படின்னா நம்மளோட இதுல சோ நம்மளோட கண்ட்ரில எது வந்து இம்பார்ட்டன்டான ஒண்ணு. சோ நம்மளோட இந்திஸ் கண்ட்ரி நம்ம இந்திஸ் கண்ட்ரி இப்படியே எழுத ட்ரை பண்ணுங்க. சோ அதர்வைஸ் இன் போட்டு திஸ் போட்டு கண்ட்ரி போடாதீங்க. இந்திஸ் கண்ட்ரி இப்படியே போட ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இந்திஸ் ரெக்கார்ட் அப்படிங்கிறது இப்படித்தான் வரும். அதனால இந்திஸ் கண்ட்ரிக்கு லாஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க ஒரு டாட் மாதிரி வச்சுக்கோங்க. இந்திஸ் கண்ட்ரி ஏன்னா இந்திஸ் ரெக்கார்டு கொஞ்சம் ரவுண்ட் பெருசா போடுவோம். ஓகேவா? இந்திஸ் ரெக்கார்டிங்கிறது ரவுண்ட பெருசா போடுவோம். இந்திஸ் கண்ட்ரிக்கு ரவுண்ட கொஞ்சம் சர்க்கிள் வந்து குட்டியா போட்டுக்கோங்க. சரிங்களா? இல்லாட்டி லாஸ்ட் ஒரு வவல் வச்சுக்கோங்க. இல்லாட்டி நீங்க ஃபுல்லா ஸ்ட்ரோக் போடனாலும் போட்டுக்கோங்க. சரிங்களா? சோ நம்மளோட கண்ட்ரில நம்மளுக்கு எது ஒரு இம்பார்ட்டன்டான ஒண்ணு அப்படின்னு சொல்லி பார்க்கல இந்த செல்ஃப் சஃபிஷியன்சி. சரிங்களா? அதாவது 2 சர்க்கிள் தனித்தனியா போட்டிருக்கேன். செல்ஃப் சஃபிஷியன்சி. செல்ஃப் சஃபிஷியன்சி மீன்ஸ் ஒரு தன்னிறைவு. அதாவது தன்னிறைவுனா நம்மளுக்கு தேவையானது நம்மளே இந்த இடத்துல பூர்த்தி செய்யணும், பூர்த்தி செஞ்சுக்கணும். சரிங்களா? அது எதுல சொல்றாங்கன்னா ஃபுட்ல சொல்றாங்க. சரிங்களா? ஃபுட்ல இது பண்றாங்க. சோ நம்மளோட கண்ட்ரிக்கு வந்து எது இம்பார்ட்டன்டான ஒண்ணுங்கிறத நீங்க ஒத்துப்பீங்க அப்படின்னா செல்ஃப் சஃபிஷியன்சி உணவுல வந்து நம்ம தன்னிறைவு பெற்றிருக்கணும் அப்படிங்கறத நம்ம ஒத்துப்பீங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நான் சுட்டி காட்ட விரும்புறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பாயிண்ட்ல சொல்றாங்க. சரிங்களா? சோ அப்ப இந்த வேர்ட்ஸ்ல நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்? ஐ வாண்ட் டு பாயிண்ட் அவுட்ங்கிற ஷார்ட்கட்ஸ் பாத்துக்கோங்க. அப்புறம் அக்ரிங்கிற வேர்ட மிஸ்டேக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம கோட்டுக்கு மேல போட்டா அக்ரி போடுவோம். சப்போஸ் ஆன் தி லைன்ல போட்டா அக்ரி போடுவோம். ஓகேவா? இதே மாதிரி கிரேட் கேர்ன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து தப்பான லைன்ல சூஸ் பண்ணி கிரேட் கேர்ன்னு இந்த இடத்துல எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல அக்ரி ஒப்புக்கொள்வீங்கன்னு சொல்லி தான் மீனிங்ல வருது. சரிங்களா? அதே மாதிரி செல்ஃப் சஃபிஷியன்சி டக்குனு ஷார்ட்கட் பண்ணுங்க. 2 டவுட் போட போறீங்க. செல்ஃப் சஃபிஷியன்சிங்கிறது மிஸ்டேக் பண்ணக்கூடாது. சோ அதுக்கப்புறம் சோ ஃபார் அஸ் வி ஆர் கன்சர்ன் இந்த இடத்துல உங்களுக்கு ஃபாஸ்டா நான் போயிட்டாங்க. சோ ஃபார் அஸ் வி ஆர் கன்சர்ன் பி கன்சர்ன் சூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா டக்குனு போடையில வி ஆர் கன்சர்ன் நம்ம எல்லாருமே வி ஆர் கன்சர்ன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ இந்த லைன்ல இப்போ நீங்க டிரான்ஸ் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ண கூடாது. ஓகேவா?
அடுத்து பாருங்க. ஸோ இந்த ஃபுல் ஸ்டாப் வரும். இங்க ஒரு இப்போ நம்ம பாக்குறது ஃபுல் ஸ்டாப் வர பாத்துட்டு இருக்கோம். அப்பனா நீங்களும் இப்ப டிரான்ஸ் பண்ணும்போது கரெக்டா நீங்க ரீட் பண்ணும்போது ஆன் திஸ் அக்கேஷனுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப் நம்ம பார்த்தோம். இப்போ வி ஆர் கன்சென்ட்க்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப் இப்ப பார்த்தோம். சரிங்களா? அப்ப 2 ஃபுல் ஸ்டாப் இப்ப எனக்கு இங்க வச்சிருக்கணும். சரிங்களா? சோ அடுத்து பார்க்கலாம். சோ அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா this has been felt by the government as well as the people of this country அப்படின்னு சொல்றாங்க. சோ of this country இப்படியும் போட்டுக்கலாம் சொல்லிட்டு of this country இப்படியும் போட்டுக்கலாம், of this country இப்படியும் போட்டுக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். ஓகேங்களா? சோ 3ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி ஒன் டைம் பாருங்க. this has been felt. இந்த இடத்துல நம்ம feltங்கிற வேர்ட் மிஸ்டேக் பண்ணுவோம். சரிங்களா? felt அப்படிங்கிற வேர்ட் மிஸ்டேக் பண்ணுவோம். felt மீன்ஸ் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை வந்து உணர்ந்துக்கிறாங்க. சரிங்களா? யார் இந்த விஷயத்தை உணர்ந்துக்கிறாங்க அப்படின்னா பை த கவர்மெண்ட்டும் அத்துடன் யாரு இந்த பீப்புள். ஓகேங்களா? சோ மக்களுமே ஓகேவா அந்த கண்ட்ரில இருக்க இந்த நாட்டுல இருக்கிற இந்த மக்களுமே இந்த விஷயத்த வந்து உணர்றாங்க. சோ நம்ம இப்ப செல்ஃப் சஃபிஷியன்சி அதாவது தன்னிறைவு தானே பார்த்தோம். சோ இதை வந்து உணர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? this has been felt by the government as well as the people of this country. இந்த லைன்ல நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஒரே ஒரு வேர்டு இந்த ஃபெல்ட்ங்கிற வேர்டு. சோ இந்த இடத்துல இப்ப நம்ம இது பண்ண போறது கிடையாது. ஓகேவா? நம்ம டிரான்ஸ் பண்ணும்போது இந்த ஃபெல்ட்ங்கிற வேர்ட மிஸ்டேக் பண்ண மாட்டோம். ஏன்னா ஃபெல்ட்னா உணர்றாங்க. யார் உணர்றாங்க? கவர்மெண்ட்டும் அந்த நாட்டுல இருக்கிற மக்களுமே உணர்ந்துக்கிட்டாங்க. சரிங்களா? சோ அப்ப ஃபெல்ட்ங்கிற வேர்ட இந்த லைன்ல நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஆஃப் திஸ் கண்ட்ரிக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபுல் ஸ்டாப் வைக்க போறோம். சரிங்களா? ஆஃப் திஸ் கண்ட்ரினா இந்த நாட்டு மக்கள். சரிங்களா? ஆஃப் திஸ் கண்ட்ரின்னு சொல்லிருக்காங்களா, இந்த நாட்டு பீப்புள் அதுக்கு முன்னாடி சொல்லிருக்காங்களா. சோ இந்த நாட்டு மக்கள் வந்து உணர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த லைனுக்கான மிஸ்டேக் நம்ம இப்ப பண்ணக்கூடாது. அடுத்து பாருங்க. I think you will agree that this has been given due importance in our plan அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இதுல என்ன சொல்றாங்க? சோ இது சம்பந்தமா in our plan அப்படிங்கிறது சோ இது சாரி எங்களோட பிளான். ஓகேவா? இது எங்களோட பிளான்ல வந்துட்டு நாங்க இது ரிலேட்டடா பிளான் பண்ணிருக்கோம். இந்த பிளானை பத்தி இந்த பிளான் அதாவது இந்த ஒரு தன்னிறைவுக்கான ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? சோ இது ரிலேட்டடுக்கான இம்பார்ட்டன்ஸை வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒத்துக்கிறீங்க. சோ இது ரிலேட்டடுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கறத நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ரிலேட்டடுக்கான பிளானை வந்து புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கறத நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐ திங்க் யூ வில் அக்ரிங்கிறாங்களா? சோ ஐ திங்க் யூ வில் அக்ரி இந்த இடத்துல சொல்றாங்களா அக்ரி. நான் வந்து நினைக்கிறேன். சோ ரிலேட்டட் இந்த இதை வந்து ஒத்துக்கிறீங்கன்னு சொல்லி இந்த பிளானுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து மிஸ்டேக்ஸ் வராது. வேணா இந்த மிஸ்டேக் வேணா ஒரு இம்பார்ட்டன்ஸ்ங்கிற வேணா நம்ம தப்பா எடுக்கலாம். ஓகேவா? மை செல்ஃப் வேணா இந்த இடத்துக்கான மிஸ்டேக் வேணா நம்ம தப்பா எடுக்கலாம் தவிர வேற எந்த வேர்ட்ஸும் இந்த இடத்துல மிஸ் ஆகக்கூடாது. ஓகேவாமா? சோ அக்ரி கிவன்ங்கிற வேர்டை மிஸ்டேக் பண்ணுவோம். டியூ அப்படிங்கிற வேர்டை மிஸ்டேக் பண்ணக்கூடாது. சரிங்களா? இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப இந்த லைன்ல என்ன மிஸ்டேக் வரும்? 2 மிஸ்டேக் தான் வரும். இம்பார்ட்டன்ஸ்ங்கிற மிஸ்டேக், டியூங்கிற மிஸ்டேக். சோ இந்த 2 மிஸ்டேக்ஸும் நம்மளுக்கு இப்போ நம்ம இங்க எழுதும் போது வரக்கூடாது. சரிங்களா? சோ அடுத்து பாருங்க. சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா I am glad that the necessary ஸ்கீம் மோஸ்ட்லி வந்து இப்படியே போட்டுருங்க. நெசசரி கீழேயே வந்து ஸ்கீம் போட்டுறணும். சரியா? நெசசரிஸ்க்கு கீழேயே ஸ்கீம் போட்டுறணும். இன் திஸ் ரெக்கார்ட் ஹாவ் பீன் drawn up அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஹாவ் பீன் drawn அப்படிங்கிறாங்க. சோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐ ஆம் கிளாட் அப்படின்னா மோஸ்ட்லி நான் வந்து ஹாப்பியா ஃபீல் பண்றேன் அப்படிதான் மீன் வரும். ஐ ஆம் கிளாட் அப்படின்னா ஹாப்பி அப்படிங்கிற மீனிங் வரும். ஓகேவா? ஐ ஆம் கிளாட் தட் த நெசசரி ஸ்கீம் இன் திஸ் ரெக்கார்ட் ஹேவ் பீன் drawn up. என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் ரிலேட்டடா வந்து drawn up மீன்ஸ் வரையறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஸ்கீம் வந்துட்டு வரையறுக்கப்பட்டதுல வந்து நான் வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே? drawn upனா வரையறுக்கப்பட்டது. ஹேவ் பீன். ஓகேங்களா? சோ இன் திஸ் ரெக்கார்ட் இதை மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இன் திஸ் ரெக்கார்ட் அப்படிங்கிற வேர்டு மிஸ்டேக் பண்ணக்கூடாது. drawn up அப்படிங்கிற வேர்டு மிஸ்டேக் பண்ணக்கூடாது. drawn upனா வரையறுக்கப்பட்டது ரிலேட்டடா நான் வந்து மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஸ்கீம்ஸ் வந்து வரையறுக்கப்பட்டது ரிலேட்டடா நான் வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லி மீன் பண்றாங்க. சோ அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம்? drawn up அப்படிங்கிற வேர்டு மிஸ்டேக் பண்றோம். DRAWN UP drawn up அப்படிங்கிற வேர்டை நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். இதை போட்டாலும் இந்த வேர்டு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? drawn up அப்படிங்கிறது எடுக்கிறது கஷ்டமா இருக்கும். சோ அதனால drawn up அப்படிங்கிறது தான் வரையறுக்கப்பட்டது அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா? சோ இது ரிலேட்டடா நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஓகேவா? சோ அப்ப கரெக்டா நம்ம வந்து 1 நிமிஷம் பர்சேஜ் பார்த்திருக்கோம். இந்த 1 நிமிஷம் பர்சேஜா பார்த்துட்டோம். சோ இந்த 1 நிமிஷம் பர்சேஜ்ல நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படிங்கறதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இந்த மிஸ்டேக்ஸ் நம்ம அடுத்து பண்ணக்கூடாது. சரிங்களா? சோ அடுத்து பாருங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்லோவா போனா ரொம்ப டைம் எடுக்கும். சரிங்களா? சோ கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி தான் இருக்கும். மறுபடியும் நம்ம ரெக்கார்டிங் கேட்டு ஒன்ஸ் நம்ம மறுபடியும் பாத்துக்கணும். சரிங்களா? சோ மீனிங் மட்டும் நான் இவ்வளவு ஃபாஸ்டா சொல்றேன். அதர்வைஸ் நம்ம கொஞ்சம் மத்ததெல்லாம் இவ்வளவு ஒரு ஃபாஸ்டா போக மாட்டேன். ஓகேங்களா? சோ ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கிறனால தான் சொல்றேன். ஓகேவா? ஏன்னா இது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். பிளஸ் நம்ம இப்ப அன்னோனா ட்ரை பண்ண போறோம். அதனால உங்களுக்கு நான் பொறுமையா கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். ஓகேங்களா? சோ அடுத்து பாருங்க. பட் த கொஸ்டின் that we have to consider is whether they will be implemented அப்படிங்கிறாங்க. ஓகேவா? so they will be implemented. first of all implementing
இம்ப்ளிமெண்டட் இந்த மூணையுமே நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். சரிங்களா? ஸோ எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கணும். எங்க எங்க இம்ப்ளிமெண்ட், எங்க இம்ப்ளிமெண்டிங் வருது, எங்க இம்ப்ளிமெண்டட் அப்படின்றது போடணும்னு சொல்லி நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ அப்ப இங்க என்ன சொல்றாங்க பாருங்க. பட் த கொஸ்டின் ஓகேவா? ஆனா இதுல என்ன ஒரு கொஸ்டினை நம்ம இந்த இடத்துல கருத்தில் கொள்ளணும் அப்படின்னா, தட் வி ஹாவ் டு கன்சிடர் சொல்றாங்களா? கன்சிடர். சோ தட் வி ஹாவ் டு கன்சிடர்னு சொல்றாங்களா? சோ எந்த ஒரு விஷயத்தை நம்ம கருத்தில் கொள்ளணும் அப்படின்னா, இதை வந்து நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கா கேட்காங்க. சரிங்களா? இதை வந்துட்டு நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா, செயல்படுத்த முடியுமா, இம்ப்ளிமெண்ட் மீன்ஸ் செயல்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினா எனக்கு இதுல கேட்காங்க. செயல்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்? வெதர்ங்கிற இடத்த மிஸ்டேக் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ வெதர் அப்படிங்கிறதுக்கு பதிலா என்ன போடுவோம்? வி அப்படின்னு சொல்லி போடுவோம். அதனால வி அப்படின்னா சின்ன போடுவோம், வெதர் அப்படின்னா பெருசா தான் போடுவோம். இருந்தாலும் ஒரு ஃப்ளோவா எழுதும் போது நம்ம இடத்துல வின்னு சொல்லி எந்த இடத்துல எடுத்துடக்கூடாது. அதனாலதான் நான் எப்படி ஃபாலோ பண்ணேன்னா, வீணா இப்படி போட்டுப்பேன். ஒரு நிமிஷம். வி அப்படின்னா இப்படியே போட்டுப்பேன். வெதர் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுல நான் டபிள்யூ போட்டுப்பேன். ஃபர்ஸ்ட் லெட்டருக்கான டபிள்யூ போட்டுப்பேன். ஓகேங்களா? சோ நான் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவேன். ஒண்ணு நீங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. இல்லைன்னா அந்த மாதிரி பெருசா போட்டு சிறுசா அந்த கூப் வந்து பெருசா போட்டு சிறுசா போட்டு ஃபாலோ பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு வேற மாதிரி என்ன கன்வீனியன்டா இருக்கோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. பட் இந்த இடத்துல வெதருக்கான மீனிங்க நம்ம இடத்துல கரெக்டா எடுத்தணும். சரிங்களா? வெதர்னா என்பதை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வரும். வெதர்னா என்ன மீனிங்னா என்பதை அப்படின்னு அர்த்தம். அதே இடத்துல இந்த இடத்துல நீங்க வேர்ங்கிறது எடுக்கவே கூட முடியாது. ஓகேங்களா? வேர் அப்படின்னு சொல்ல எடுக்கவே முடியாது. ஏன் வேர்னு எடுக்க முடியும்னா வேர்னா எங்கே அப்படிங்கிற மீனிங் ஆயிரும். சரிங்களா? அப்பெல்லாம் எடுக்கவே கூடாது. வேர்னா எங்கே அப்படிங்கிற மீனிங் ஆயிரும். அதே மாதிரி WERE வேர்டுக்கான மீனிங் என்ன அப்படின்னா இருந்தன அப்படின்னு சொல்லி மீனிங் ஆகும். WERE இந்த வேர்டுக்கான மீனிங் என்ன இருந்தன அப்படிங்கிற மீனிங் ஆகும். சோ இதவும் நம்ம எடுக்கவே கூடாது. சரிங்களா? வேர்னா இந்த வேர்னா நம்ம இப்படி போடுவோம். ஆனாலும் இது சம்டைம்ஸ் நம்ம ஒர்க் அப்படின்னு எடுத்துடக்கூடாது. அதனாலதான் ஒர்க்குக்கான ஷார்ட்கட்டை நான் இது கொடுத்தேன். சரிங்களா? சோ இந்த மாதிரி மத்த வேர்ட்ஸ் மத்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? சோ அடுத்து பாருங்க. சோ இதை வந்து நம்ம செயல்படுத்த முடியுமான்னு சொல்லி ஒரு கொஸ்டினா கேட்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பாருங்க. So far as I am concerned, இதை சேர்த்து எழுதனாலும் எழுதலாம். ஓகேங்களா? So far as I am concerned அப்படிங்கிறது சேர்த்து எழுதலாம். I hope and trust that with the cooperation of all people அப்படிங்கிறது ஆஃப் தனியா ஆல் தனியா போறது உங்களோட இஷ்டம் தான். ஆஃப் ஆல் பீப்புள் இப்படி போறதும் உங்களோட இஷ்டம். ஆஃப் போட்டு திரும்ப ஒண்ணு போட்டு இப்படி போறதும் அது உங்களோட சாய்ஸ் தான். சரிங்களா? ஆனா ஆல் போட்டாங்கன்னா மோஸ்ட்லி பக்கத்துல ஒரு ஆல் அந்த பபல் போட்டுக்கோங்க. ஆஃப் தனியா ஆல் தனியா. ஆஃபையும் ஆலையும் தப்பா எடுக்கிறோம். நிறைய பேர் தப்பா எடுக்கிறோம். சோ இந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. சரிங்களா? So far as I am concerned, I hope and trust with the cooperation of all people, the government will be able to implement them in course of time அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கல. so far as I am concerned அப்படின்னு சொல்றாங்களா? சோ அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா என்ன பொறுத்தவரை. சரிங்களா? so far as I am concerned அப்படின்னு சொல்றாங்களா? so far as I am concerned இப்படி போட்டுக்கலாம். so far as I am concerned இப்படி கன்சென்ட் அந்த வவ்வல் இங்க கொடுத்துக்கலாம். கான் அப்படிங்கிற வவ்வல் இங்க கொடுத்துக்கலாம். இல்லைன்னா தனியாவே so far as I am concerned இப்படி கூட எழுதிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். ஓகேவா? ஆனா இப்படி போட்டாலே இந்த இடத்துல I am வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சா மட்டும் இதை யூஸ் பண்ணுங்க. இல்லாட்டி இதை யூஸ் பண்ணாதீங்க. தனியாவே எழுதுங்க. சரிங்களா? so far as I am concerned என்ன பொறுத்தவரை அடுத்த சொல்றாங்க I hope and trust that. சோ இது வந்து நான் என்ன ட்ரஸ்ட் பண்றேன் அப்படின்னா with the cooperation of all people the government will be able to implement them in course of time. சோ இதை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினா கேட்டாங்களா? இதை செயல்படுத்த முடியுமான்னு சொல்லி ஒரு கொஸ்டினா கேட்டாங்களா? அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு வந்து பீப்புளும் கவர்மெண்ட்டும் இதுக்கு வந்து ஒத்துழைச்சாங்க. கோஆபரேஷன் நம்மளுக்கு ஒத்துழைச்சோம் அப்படின்னா அதை வந்துட்டு ஒரு காலப்போக்குல எல்லாம் சொல்றாங்க. இன் கோர்ஸ் ஆஃப் டைம் காலப்போக்குல இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்? இன் கோர்ஸ் ஆஃப் டைம் டக்குன்னு போட்டா நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் வேற மாதிரி நம்ம நீட்டா போட்டா இதை எடுத்துடலாம். நீட்டா போனா எடுக்க கஷ்டமாகும். சோ இந்த இடத்துல கோஆபரேஷன் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சோ இந்த இடத்துல வர மிஸ்டேக் பண்ணதுக்கான வேற எதுவுமே இல்லை. அதே மாதிரி வில் பி ஏபிள் டுனா இப்படிதான். இப்போ கோர்ட்ல வில் பி ஏபிள் டுனா இப்படித்தான் போகணும். வில் பி ஏபிள். சரிங்களா? இதை வந்து இப்படித்தான் நம்ம போடணும். வில் பி ஏபிள் அப்படிங்கிற வேர்டை இப்படித்தான் நம்ம போடணும். சோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் அப்ப நம்ம இதுல பண்ண மாட்டோம். அடுத்து பாருங்க. சோ அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? இன் திஸ் கனெக்ஷன் I would like to point out that in the past there was failure not in the matter of having schemes but in the matter of implementation அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? சோ அப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்கீம்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இருந்துச்சான்னு கேட்டா ஓகே அதை வந்து இந்த பாஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்து இது பண்ணலாங்கிற ஒரு ஐடியால இது பண்ணாங்க. பட் அதுல என்ன ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுல ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? சோ என்ன சொல்றாங்க பாருங்க. இன் திஸ் கனெக்ஷன் ஐ வுட் லைக் டு பாயிண்ட் அவுட்
that in the past இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு there was failure. ஆனா எதுல ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா not in the matter of having schemes. இந்த மேட்டர் இது பண்றதுல ஃபெயிலியர் ஆகல. சோ இந்த மேட்டர் இருந்திருக்கு பட் இந்த மேட்டர் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுலதான் இதை வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, செயல்படுத்த எங்களால முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த ஸ்கீம்ஸ் வந்து செயல்படுத்த முடியாம இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. I do not want to go into the details of the plans. ஆனா இப்போ நான் இந்த பிளானை பத்தினா இப்போ நான் பிளானுக்கு ஃபுல்லா பத்தி இதோட விளக்கத்தை கொடுக்கணும் இப்ப நான் நினைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பேராகிராஃப்ல பாருங்க, it has been said by an honorable member that a government which cannot give food to the people should not be there அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு அரசாங்கம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மக்கள் பீப்புள்னு சொல்றாங்கல்ல, சோ அரசாங்கம் இருந்துச்சுன்னா இந்த மக்கள் வந்து உணவு இல்லாம வந்து இருக்கக்கூடாது. சோ அதான் ஒரு கரெக்டான ஒரு அரசாங்கம் சொல்லுவாங்க. ஷுட் நாட் பி அப்படின்னு சொல்றாங்களா. சோ உணவு இல்லாமலாம் இந்த ஒரு மக்கள் வந்து இருக்கக்கூடாது. சோ அதுதான் அப்படிங்கிறது அரசாங்கம் அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல மீன் பண்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் 2 மினிட்ஸ்க்கான பர்சேஜ்க்கான மீனிங் இதுதான். சோ என்னன்னா அந்த 2 மினிட்ஸ்ல நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படிங்கறதையும் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா. சோ விச் கேனாட் அப்படிலாம் சேர்த்து போட்டீங்கன்னா இதை மிஸ்டேக் பண்ணுவோம் கண்டிப்பா. சோ விச் கேனாட் அப்படின்னா டக்குன்னு சேர்த்துலாம் போடாதீங்க. ஓகேவா, டைம் இருக்கும். நம்ம பிளேஸ் சேர்த்து தான் கொடுத்துருப்பாங்க. விச் கேனாட் அப்படி சொல்லி குட்டியா தான் வரும். டைம் இருக்கும் தான் போறதுக்கு. ஆனா மேபி எடுக்க கொஞ்சம் தப்பா எடுத்துடும், யோசிக்க மாட்டோம் டக்குன்னு விச் கேனாட் அப்படிங்கிறது. மேபி நீங்க கரெக்டா யோசிச்சிட்டீங்கன்னா போட்டுருங்க, பிரச்சனை இல்லை. ஆனா கொஞ்சம் தப்பா எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு தனியாவே போடுங்க. இல்ல நான் சேர்த்து போட்டா கரெக்டா எடுத்துருவேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சேர்த்து போட்டுருங்க. சரிங்களா. அதே மாதிரி இந்த லைன்ல லாஸ்ட் இதை மிஸ்டேக் பண்ண மாட்டோம். ஷோ நாட் பி தர்ங்கெல்லாம் இதை மிஸ்டேக் பண்ண மாட்டோம். சோ இந்த 2 நிமிஷத்துக்கான மிஸ்டேக் பண்றது என்னோட வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். சோ என்னோட மீனிங் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ ஃபெல்ட் அப்படிங்கிற மீனிங்லாம் மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா ஃபெல்ட் அப்படின்னா உணர்தல் அப்படின்னு சொல்லிட்டேன். சோ இப்போ நம்ம இதை சொல்லிட்டேன். ஓகேங்களா. சோ இப்போ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 2 மினிட்ஸ் இப்போ நீங்க ஸ்பீடா டிக்டேட் பண்ண போறேன். இப்போ நீங்க எழுத போறீங்க. எழுதி இதை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா டிரான்ஸ் பண்ண போறீங்க. எனக்கு கம்பல்சரி இந்த 2 மினிட்ஸ் எனக்கு டிரான்ஸ் பண்ணணும். ரீட் பண்ணக்கூடாது. ஓகேவா. இப்ப எனக்கு நீங்க வந்து ரீட் பண்ணக்கூடாது. இதை நீங்க டிரான்ஸ் பண்ணணும். ஓகேவா. முடிஞ்ச அளவு 2 மினிட்ஸ் டிரான்ஸ் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படித்தானே. இந்த 2 மினிட்ஸ் இப்போ நான் உங்களுக்கு போடுவேன். இந்த 2 மினிட்ஸ் எனக்கு நீங்க டிரான்ஸ் பண்ணணும். ஓகேவா. டிரான்ஸ் பண்ண டைம் இல்லாத பர்சன்ஸ் மட்டும். ஓகேவா. சோ நோ எக்ஸ்கியூஸ், எல்லாத்துக்குமே எக்ஸ்கியூஸ் கிடையாது. கொஞ்சம் 1-2 பேத்துக்கு. ஓகேங்களா. சோ சொல்லிருக்கீங்க, இந்த பர்மிஷன் கேட்டிருக்கீங்க. அவங்க மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு இதை ஆடியோவா அனுப்பி நீங்க இதை ரீட் பண்ணி ஆடியோவா அனுப்பி எனக்கு நீங்க ஹோம்ஒர்க்கா சென்ட் பண்ணணும். சரிங்களா. சோ இப்போ நான் 2 மினிட்ஸ் போடுவேன். ரெடியா இருங்க. ஓகேவா. மிஸ்டேக் பண்ணாதீங்க, ரெடியா இருங்க. ரெடியா இருந்துக்கோங்க. 5 seconds to left. Start. Mr. Speaker, I thank you for the opportunity that has been given to me to speak on this occasion. At the outset, I want to point out that it has been agreed by all that self-sufficiency in food is the most important thing in this country so far as we are concerned. This has been felt by the government as well as the people of this country. I think you will agree that this has been given due importance in our plan. I am glad that the necessary schemes in this record have been drawn up. But the question that we have to consider is whether they will be implemented. So far as I am concerned, I hope and trust with the cooperation of all people, the government will be able to implement them in course of time. In this connection, I would like to point out that in the past there was failure not in the matter of having schemes but in the matter of implementation. I do not want to go into the details of the plans. It has been said by an honorable member that a government which cannot give food to the people should not be there. Stop.
எப்படி பண்ணீங்க? சோ அன்னோனா இன்னைக்கு நம்ம பிராக்டிஸே பண்ணாம நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். ஜஸ்ட் மீனிங் மட்டும் பாத்துக்க. ஃபைன் மேம். ஓகே, மத்தவங்கலாம் ஓகே ஓகே மேம், சூப்பர். ஓகே நல்லா பண்ணிருக்கோம் மேம். சூப்பர்யா. ஓகேவா? சோ அப்ப பாத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒன் டைம் நம்மளால லிசன் பண்ண முடிஞ்சா மட்டுமே அத நம்மளால அன்னோனா அழகா எழுத முடியுது. அப்படித்தானே? சோ அன்னோனா நம்ம இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அப்படியே பிக்கப் பண்ணிட்டே போறோம். ஓகேவா? சோ நான் டெய்லி இப்படி நான் சொல்லுவேன்னு சொல்லல. ஒரு ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை, இல்லாட்டி நம்ம 2 நாளைக்கு ஒரு தடவை கண்டினியூஸா வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஓகேங்களா? ஒரு அன்னோனா அன்னோனா எடுத்தோனே நம்மளுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அன்னோன்னா நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எப்படி ட்ரை பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம வந்து பிராக்டிஸ் ஸ்பீட்னா நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பிராக்டிஸ் ஸ்பீட் அப்படின்னு என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு ஸ்பீட மீனிங் பார்த்துட்டு, காப்பரேட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அது ஒரு 5 டைம்ஸ், 6 டைம்ஸ் எழுதி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து கிளாஸ்ல 1 டைம் எழுதி, அத நான் உங்கள வந்து இந்த மாரி மத்தவங்க பண்ண மிஸ்டேக்ஸ நோட் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ண மிஸ்டேக்ஸ நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அத ஒன் டைம் பார்த்துட்டு, அத நீங்க ட்ரான்ஸ் பண்றது தான் பிராக்டிஸ் ஸ்பீட். இவ்ளோ மெத்தட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஸ்பீட ட்ரான்ஸ் பண்றோம் அப்படின்னா, அதான் பிராக்டிஸ் பண்ண ஸ்பீட ட்ரான்ஸ் பண்றதுக்கான அர்த்தம். அன்னோன் ஸ்பீட ட்ரான்ஸ் பண்றதுக்கான அர்த்தம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இப்பதான் நம்ம இந்த ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம என்ன பண்ணுவோம்னா, அன்னோன் ஸ்பீட்னா என்ன பண்ணுவோம்னா, கேட்டோனே எழுதுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு இதுக்கு முன்னாடி கேள்விப்படாத ஒரு பெர்சேஜ் பிளஸ் இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு பெர்சேஜ் டக்குன்னு எடுத்துடணும். அது அன்னோன் ஸ்பீட் தான். அப்படித்தான் எழுதணும். அது கரெக்ட் தான். நான் அத அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் எடுத்தோனே இப்பதான் நம்ம இந்த ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ எடுத்தோனே இப்படி ட்ரை பண்ணாதீங்க. ஓகேங்களா? எடுத்தோனே ஒரு அன்னோன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்னவா ட்ரை பண்ணணும்னா, ஜஸ்ட் ஒன் திங் ரீட் பண்ணிட்டு அத எழுதணும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒன் திங் இப்போ வந்து பிப்ரவரி 2002 இருக்கு அப்படின்னா, நீங்க எப்படி ட்ரை பண்ணலாம்னா, அன்னோனா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற பெர்சன்ஸ் மட்டும். ஓகேவா? சோ அன்னோனா நினைக்கணும், ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பிப்ரவரி 2002 எடுக்கிறீங்களா? ஒன்ஸ் அத ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு, நீங்க அத இந்த மாரி ஒரு 4 டைம்ஸ், 5 டைம்ஸ் எழுதி பார்க்காம, காப்பிரைட்லாம் பார்க்காம, மத்தவங்க ரீட் பண்ற மிஸ்டேக்ஸ்லாம் பார்க்காம, ஜஸ்ட் நீங்களா ஒன் டைம் ரீட் பண்ணிட்டு, அத நீங்க ட்ரை பண்ணலாம். இது ஒரு மெத்தட். அன்னோனா பிராக்டிஸ் பண்றதுக்கான மெத்தட். இது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் அந்த ஸ்பீட வந்துட்டு காப்பிரைட் பண்ணிட்டு, ஸ்பீட் அடுத்து 5 தடவ, 6 தடவ போட்டு பார்க்காம, ஒரே ஒரு தடவ காப்பிரைட் மட்டும் பண்ணிட்டு, அத நீங்க ட்ரான்ஸ் பண்றது ஒரு அன்னோன் ஸ்பீடா. இது ஒரு செகண்ட் மெத்தட். தேர்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்ப நம்ம மீனிங் பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த மாரி மீனிங் மட்டும் பார்த்துட்டு ஒரு அன்னோன் ஸ்பீடா ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? சோ இந்த மாரி ஃபர்ஸ்ட் இந்த 3 மெத்தட்ல அன்னோன் ஸ்பீட ட்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 20 ஸ்பீட நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம் பார்த்தீங்களா? 20 ஸ்பீட நல்லா பிராக்டிஸ் பண்ணி முடிப்போம் பார்த்தீங்களா? பிராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், அதாவது நம்ம டெய்லி ஒரு ஸ்பீட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோமா? சோ அந்த மாரி ஒரு 20 ஸ்பீட பிராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும்னா, எடுத்தோனே ஒரு ஸ்பீட போய் எழுதணும். ஓகேங்களா? அன்னோன் ஸ்பீடுன்னு சொல்லி எடுத்தோனே ஏதாவது ஒரு டிஃபரெண்ட் பெர்சேஜ் எடுத்து இதுக்கு முன்னாடி பிராக்டிஸே பண்ணாம, ரீடே பண்ணாம, காப்பிரைட்டே பண்ணாம ஏதாவது ஒரு பெர்சேஜ் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பெர்சேஜ அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு அன்னோனா போய் ட்ரை பண்ணணும். எடுத்தோனே அன்னோனா ட்ரை பண்ணீங்கன்னா, டெஃபினட்டா சொல்றேன் வர்றது கஷ்டம். ஓகேங்களா? சோ அப்ப நம்மளோட மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓகே நம்மளுக்கு அன்னோன் ஸ்பீடு போட்டாலே நம்மளுக்கு வந்து வராது. பிராக்டிஸ் பண்ண ஸ்பீட போட்டா மட்டும் தான் வரும்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்ல ஃபிக்ஸ் பண்ணிருவோம். ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ரொம்ப நம்ம கண்டிப்பா அப்படியே அந்த இடத்துல டவுன் ஆயிருவோம். ஓகேங்களா? சோ அதனால நானே குடுப்பேனா? இல்ல ஜெனரல் ஸ்பீடான்னு சொல்லி கேட்கிறீங்களா? ம். ஓகே. நான் உங்களுக்கு குடுக்க ட்ரை பண்றேன். ஓகேவா? அன்னோன் ஸ்பீட் அப்படிங்கிறது இப்பவே குடுத்தா ஓகேவா இருக்காது. ஏன்னா நான் சொல்றேன்ல, அன்னோன் ஸ்பீட் ஒரு 1 மந்த் ஒரு 20 ஸ்பீடு பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் நானே உங்களுக்கு அன்னோன் ஸ்பீட் குடுத்துருவேன். ஓகேங்களா? அதுவரைக்கும் அன்னோன் ஸ்பீடா நீங்க வந்து நான் சொன்ன இந்த ஃபர்ஸ்ட் 3 மெத்தட ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த 3 மெத்தட அப்பப்போ நீங்க டெய்லி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லல. ஃப்ரீயா இருக்கும்போது இந்த 3 மெத்தட் சொல்லியிருக்கேனா, இந்த 3 மெத்தட நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது ட்ரை பண்ணுங்க. ஒரு 20 ஸ்பீட நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், நானே உங்களுக்கு அன்னோன் ஸ்பீடு குடுக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். அதாவது இப்போ ஒரு 10 நாள் போயிரும் இந்த மாசம். அடுத்த மாசத்துல ஒரு 10 நாள் போயிரும். அதுக்கு அடுத்த அந்த நெக்ஸ்ட் மந்த்ல ஒரு 10 நாளுக்கு அப்புறம் 11வது நாள்ல இருந்து உங்களுக்கு அன்னோன் ஸ்பீட் நானும் உங்களுக்கு குடுக்க ஆரம்பிச்சுருவேன். ஓகேங்களா? நானே உங்களுக்கு இந்த கிளாஸ்லயே லைவாவே அன்னோன் ஸ்பீட் நான் குடுக்க ஆரம்பிச்சுருவேன். சரிங்களா? அந்த மாரி நம்ம அடுத்து கொண்டு போலாம். ஓகேவா? புரிஞ்சதா? சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் ஸ்பீடு நம்ம பிராக்டிஸ் பண்ண ஸ்பீட இப்ப நம்ம எழுதப் போறோம். ரெடியா இருந்துக்கோங்க.
ஸோ எல்லாம் ரெடியா இருந்துக்கோங்கயா. ஸோ அது மட்டும் இல்லாம நான் இன்னொன்னு சொல்ல வந்தேன் ஆக்சுவலா. ஸோ இன்னொன்னு என்னன்னா, இப்போ அவங்க ஒருத்தவங்க கேட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கும் ஞாபகம் வந்துச்சு. ஸோ விமல் கேட்டதுக்கு அப்புறம் தான். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற ஒரு லெவல்ல ஓகேவா? இப்போதான் நம்ம வந்து ஒரு ஒரு எடுத்தோனே வந்திருக்கோம். இப்போதான் ஒரு இன்டர்க்குள்ள நம்ம வந்திருக்கோம். சரிங்களா? ஆனா இப்போ நீங்க வந்திருக்கீங்க. இருந்தாலுமே உங்களோட எல்லாரோட மிஸ்டேக்ஸுமே வந்து 30 கிட்ட தான் இருக்கு. அதுவே வந்து ரொம்ப சூப்பர். சரிங்களா? ஸோ பிராக்டிஸ் பண்ண ஒரு ஸ்பீட்ல 30 மிஸ்டேக் இருக்கு. ஓகே. பட் நம்ம வந்து எந்த லெவல்ல இருந்து எந்த லெவல் ஆகியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளவே ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஒரு மெத்தட வேணா இன்னைக்கு நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அன்னோன் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? அன்னோன் ஸ்பீட்ல வந்துட்டு இப்ப நம்ம சொல்லிட்டு இருந்தோமா, அந்த 3 மெத்தட ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் அன்னோன் மெத்தட வந்து பண்ணணும்னு சொல்லியிருந்தேனா, இப்போ நம்மளோட லெவல நம்ம கிளாரிட்டி பண்றதுக்காக ஒரு மெத்தட் வேணா இப்ப நம்ம பண்ணலாம். ஓகேவா? சோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு அன்னோன் ஸ்பீட் கரெக்ட்டா ஒரு இப்போ நம்ம பார்த்தத சேர்த்து நம்ம 2 மினிட்ஸ் பார்த்திருக்கோம். அதையும் சேர்த்து இன்னும் 2 மினிட்ஸ் ஆட் பண்ணி 4 மினிட்ஸா இப்போ நான் குடுக்குறேன். ஓகேவா? 4 மினிட்ஸ் மட்டும் அன்னோன் ஸ்பீட் இப்ப நான் குடுக்குறேன். இப்ப நம்ம பார்த்தது பிளஸ் நம்ம 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவா சேர்த்து 4 மினிட்ஸ் இப்ப நான் குடுக்குறேன். அத நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ட்ரான்ஸ் பண்ணுங்க. இல்லன்னா இப்ப நம்ம ரீட் பண்ண சொல்றேன். ஓகேவா? சோ நான் இப்பவே உங்கள என்ன பண்ண சொல்றேன் அப்டின்னா, ரீட் பண்ண சொல்றேன் 4 மினிட்ஸ். சோ நம்ம ஃபர்ஸ்ட் 1 வீக் கிளாஸ்ல அன்னோன் ஸ்பீட் போடும்போது நம்ம எந்த லெவல்ல இருக்கோம். இது ஒரு 3 வீக்ஸ் போனதுக்கு அப்புறம் இதே மாரி ஒரு அன்னோன் ஸ்பீட் புதுசா இந்த 3 மெத்தடையும் ஃபாலோ பண்ணாம புதுசா ஒரு அன்னோன் மெத்தட் சொல்றேன்னா, சோ இதுல நம்ம எந்த லெவல்ல இருக்கோம்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ நம்ம பண்ணலாம். ஓகேவா? சோ இன்னொன்னு சொல்றேன். 1 ஹவர் கிளாஸ்க்கு வரோம் அப்படின்னா, 1 ஹவர்ல நம்ம பிராக்டிஸ் பண்ண ஸ்பீட மட்டும் வாரோம், வந்து எழுதுறோம், இந்த மாரி பண்றோம்ன்னு சொல்லி போனீங்கன்னா, ஜஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம பண்ணதே தான் நம்ம திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்போம் தவிர, புதுசு புதுசா நம்ம எதுவுமே லேர்ன் பண்ணிக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸ்டெனோவ பொறுத்தவரைக்கும் உங்க ஸ்கில்ல வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும்னா வளர்த்துக்கிட்டே போணும். புதுசு புதுசு புதுசா இந்த மாரி மீனிங் பாக்குறது, ஒவ்வொரு வேர்டுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த மாரி கொஞ்சம் டிஃபரெண்டா நீங்க பண்ணிக்கிட்டே போனா மட்டும் தான், உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கான இம்ப்ரூவ்மென்ட் கிடைக்கும். அதர்வைஸ் நீங்க டெய்லி 1 ஹவர் வந்து டெய்லி 1 ஹவர்ல ஒரே மெத்தடே நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதாவது வாரம் வந்து நம்ம ஸ்பீடு போறோம். அத நம்ம இது பண்றோம். அடுத்த நாள் வரும். சோ பண்றது கரெக்ட் தான். தப்புன்னு சொல்லல. இந்த மெத்தட் வந்து பண்றது கரெக்ட் தான். எல்லாரும் பண்ற மெத்தட் தான் கரெக்ட் தான். பட் இது வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். பட் உடனே கிடைக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? தப்பு இல்ல. கரெக்ட் தான். பட் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போணும் அப்படின்னு தான் நான் அந்த இடத்துல சொல்ல வரேன். ஓகேவா? அட்வான்ஸா நம்ம ஒவ்வொரு கிளாஸ் வரோம்னா, இன்னைக்கான கிளாஸ்ல வந்து ஓகே இந்த புதுசான இந்த மெத்தட் இருக்கும். இன்னைக்கான கிளாஸ்ல இப்படி இருக்கும். இன்னைக்கான கிளாஸ்ல இத நம்ம புதுசா லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லி, இந்த மாரி நம்மள நம்ம டெவலப் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் இந்த ஒரு புதுசான மெத்தட்ஸ்லாம் நம்ம நெறைய பண்றோம். ஓகேங்களா? கரெக்ட் தான் விமல். ஓகே. நம்ம இந்த மாரி பண்ணையில தான் நம்மளுக்கு ஒவ்வொன்னா தெரியும். சரிங்களா? சோ அதனால டெய்லி வந்தா டெய்லி மெத்தடே தான் இருக்கும்னு சொல்லி நினைக்க வேண்டாம். ஓகேங்களா? சோ நம்ம டிஃபரெண்டா லேர்ன் பண்ணுவோம். நம்ம அட்வான்ஸா நம்ம லேர்ன் பண்ண தான் நம்மளுக்கான நம்ம ஏன்னா நம்மளுக்கான டார்கெட் என்னன்னா, டெய்லி 1 ஹவர் வரது, கிளாஸ் அட்டெண்ட் பண்றது, போறது கிடையாது. ஓகேவா? நம்மளுக்கான டார்கெட் நம்ம பிப்ரவரில வர எக்ஸாம வந்து நம்ம கிளியர் பண்ணணும். அதான் நம்மளோட டார்கெட். ஏன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எவ்வளோதான் நீ 1 ஹவர் உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணி, எவ்வளோதான் நீ பிராக்டிஸ் பண்ணி 1 ஹவர் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டா பாஸ் பண்ணிருவேன்லாம் கிடையாது. நம்ம நெறைய அட்வான்ஸா இருந்தா மட்டும் தான், அவங்க ஸ்பீட பெர்சன்டேஜ் எப்படி போட்டாலும் நம்ம அத புடிச்சு எழுதிட்டா மட்டும் தான் நம்ம பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? சோ அதனால நம்ம பாஸ் பண்றதுக்கான மெத்தட மட்டும் தான் நம்ம நெறைய டிஃபரெண்டா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணுமே தவிர, பண்ணதே பண்ண வேண்டாம். ஆனா பண்ணதே பண்றது கரெக்ட். ஆனா நம்ம பண்ண வேண்டாம்னு தான் சொல்றேன். ஓகேவா? நம்ம கொஞ்சம் அட்வான்ஸா போகலாம்னு தான் நான் சொல்றேன். அதுக்குன்னு அட்வான்ஸா போறதுக்கு நான் யாருக்கும் எக்ஸ்ட்ரா வொர்க் எல்லாம் குடுக்கல. இந்த 2 மினிட்ஸ்க்கான மீனிங்க நான் இப்ப யாரையும் பார்த்து சொல்ல. நானா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நானா தான் உங்களுக்கு இது பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கான வொர்க் இதுல எதுலயுமே இல்ல. ஓகேவா? சோ நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இது பண்ணணும்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? சோ அதனால இங்க வச்சுக்கோங்க. ஏன்னா, இப்போ இந்த ஃபெல்ட்ங்கிற வேர்ட்லாம் நான் ஸ்டெனோ பண்ணையில நெறைய தடவ மிஸ்டேக் பண்ற வேர்ட் இந்த ஃபெல்ட்ங்கிற வேர்ட் எல்லாம். சரிங்களா? இன்னமே இப்போ நீங்க பெர்சைஸ் பண்ணும்போது ஃபெல்ட்ங்கிற வேர்ட் போட்டீங்கன்னா, மிஸ்டேக் நீங்க பண்ண மாட்டீங்க. ஏன்னா, அந்த வேர்ட்லாம் உங்களுக்கு நெறைய தடவ இப்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். மோஸ்ட்லி ஸ்டெனோவ பொறுத்தவரைக்கும் சொல்ல இந்த வேர்ட நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரான் அப் இந்த வேர்டெல்லாம் வந்துட்டு ட்ரான் அப் அப்படிங்கிற வேர்ட்லாம் நான் இந்த வேர்ட்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேர்ட்லாம் ஈஸியா நீங்க எடுத்துருவீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து கேட்க கொஞ்சம் வேற மாரி இருக்குனாலுமே, இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். 10 தடவ இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்கம்மா சொல்லிட்டே இருக்கேன். உங்களுக்கு நீங்க கரெக்ட்டா உங்களுக்கு நல்ல ஒரு மைண்ட்ல செட் ஆயிரும். ஓகேவா? சோ அந்த மாரி செட் ஆற மாரியே நம்ம நெறைய மெத்தட வந்து கொண்டு போலாம். சரிங்களா? சோ கரெக்ட்டா இப்ப நான் 4 மினிட்ஸ் போடுறேன். ரெடியா இருந்துக்கோங்க. சரிங்களாயா? சோ யாரும் மைக் வந்து ஆன் பண்ண வேண்டாம். எல்லாருமே மைக் ஆஃப்ல வச்சுக்கோங்க. சோ ரெடியா இருந்துக்கோங்க.
45 seconds to left. 30 seconds to left. 15 seconds to left. 10 seconds. 5 seconds. Start. Mr. Speaker, I thank you for the opportunity that has been given to me to speak on this occasion. At the outset, I want to point out that it has been agreed by all that self-sufficiency is food is the most important thing in this country. So far as we are concerned, this has been felt by the government as well as the people of this country. I think you will agree that this has been given due importance in our plan. I am glad that the necessary scheme in this record have been drawn up. But the question that we have to consider is whether they will be implemented. So far as I am concerned, I hope and trust that with the cooperation of all people, the government will be able to implement them in course of time. In this connection, I would like to point out that in the past, there was failure not in the matter of having schemes, but in the matter of implementation. I do not want to go into the details of the plans. It has been said by an honorable member that a government which cannot give food to the people should not be there. I agree with him in this record to some extent. But at the same time, I would like to ask whether since independence there has been no increase in food production in this country. As a matter of fact, we have been able to increase food production very much. There is no doubt that this is an achievement of which the government may be proud. We are aware that in the last 2 or 3 years, there was a drought. We know that the government have no control over it. As a result of the drought, there was some difficulty. In these circumstances, I think it is not fair to create more difficulties. This is a matter which the House and the country will have to consider. Taking into consideration all the difficulties which were there during the last year, I would like to say that the Honorable Minister has been taking all necessary steps to deal with the situation. As we know, the Honorable Minister has announced the policy about wheat. I do not want
to criticize it or go into its merits, but I want to make it clear that I am one of those who believe that control should be the least. Stop. ஸோ 30 செகண்ட்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவானும் போட்டிருப்பேன் சரிங்களா. ஃபர்ஸ்ட் 2 மினிட்ஸ் வந்து கரெக்டாக போட்டிருப்பேன். அடுத்து நம்ம கொஞ்சம் அன்னோனா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம்ல, ஸோ லைட்டாக 30 செகண்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஸ்லோவா போட்டிருப்பேன். அதர்வைஸ் ஓகே தான். ஸோ எப்படி பண்ணீங்க? நல்லா பண்ணியிருக்கேன் மேம். சூப்பர்யா. ஓகே, ஸோ ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஒருத்தவங்க மட்டும் பர்மிஷன் கேட்டிருக்கீங்க எனக்கு ரீட் பண்ண முடியாதுன்னு சொல்லி. ஸோ மற்ற 7 பேர் இருக்கீங்க. ஸோ 7 பேருமே நம்ம இப்போ ரீட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ மோனிஷா ஸ்டார்ட் பண்றீங்களா? Mr. Speaker, I thank you for the opportunity that has been given to me to speak on this occasion. At the outset, I want to point out that it has been agreed by all with self-sufficiency is food is the most important thing in this country. So far as we are concerned, this has been felt சூப்பர் by சிஸ்டர், the ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சூப்பர். ஸோ நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டா ஃபாஸ்டா ரீட் பண்ணுங்க. சூப்பர். பட் செல்ஃப் சஃபிஷியன்சிக்கு முன்னாடி மட்டும் என்ன சொன்னீங்க? இதுக்கு முன்னாடி by all னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் with போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். கேக்கல சிஸ்டர். with போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல என்ன வரும்? தட் வருமா வித் வருமா? with தான் வரும். வித் தான் வருமா? ஓகே. சோ எனக்கு வந்து நீங்க கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? அதர்ஸ் வந்து தர்ட்டுக்கும் வித்துக்கும் மீனிங் என்னன்னு சொல்லுங்க. தர்ட்னா என்ன, வித்துனா என்ன மீனிங் சொல்லுங்க. தட் தான் வரும்னு நினைக்கிறேன். செல்ஃப் சஃபிஷியன்சி அப்புறம் நான் ஒமிட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே சிஸ்டர். ஓகே. சோ அப்போ வந்து வித்னா உடன் அப்படிங்கிற மீனிங்ல வரும் சரிங்களா. சோ அப்ப இந்த இடத்துல உடன்ங்கிற மீனிங்கான கான்செப்டுக்கான இடம் நம்மளுக்கு இங்க இல்ல. சோ தர்ட் அப்படின்னா என்று அப்படிங்கிற மீனிங்ல வரும், இல்லாட்டி என்பது அப்படிங்கிற மீனிங்ல வரும் சரிங்களா. அப்போ இந்த இடத்துல தர்ட் அப்படின்னு வரும். அதனாலதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். சோ நான் என்ன மிஸ்டேக்ல சொன்னேன்னா தர்ட்டும் தெம்மும் நம்ம தப்பு பண்ணிடுவோம் அப்படின்னு. ஓகே, தர்ட்டும் வித்தும் கூட இப்ப நம்ம தப்பு பண்றோம் ஓகேங்களா. சோ தர்ட் தெம் வித். சோ அதனாலதான் நான் ஆல்ரெடி சொன்னேன் தர்ட்னா ஏதாவது வவல் கொடுங்க, வித்துனா எதுவும் வவல் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஓகேங்களா. ஸோ இல்லாட்டி தெம்முனா இது வவல்ஸ் கொடுக்க வேண்டாம். அதனால என்ன மிஸ்டேக் பண்றோமோ ஏதாவது டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக டக்குன்னு ஒரு வவலை கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஏன்னா மீனிங் வந்து எல்லா இடத்தையும் நம்மளால பாத்துக்க முடியுமான ஒரு டவுட் தான் ஓகேங்களா. சோ அதனால கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அதுவே சூப்பர், நல்லா கான்ஃபிடென்ட்டா ஃபாஸ்டா ரீட் பண்ணுங்க. சூப்பர். ஸோ மத்தவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ உங்க இடத்துல ஒரு வேர்டு மிஸ்டேக் பண்ணிருக்காங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதர்ஸ் பண்ற மிஸ்டேக்கை நீங்க நோட் பண்ணணும். ஏதாவது ஒரு கலர்ஸ்ல நோட் பண்ணி வச்சுக்கணும். நீங்க ரீட் பண்ணும்போது நீங்க என்ன மிஸ்டேக் பண்றீங்களோ அதை ஒரு கலர்ஸ்ல நோட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் உதயா ரீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சுபா ரீட் பண்ணுங்க. மேம் ரீட் பண்ணிட்டுங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க. If food is the most important thing in this country, so far as we are concerned, this has been felt by the government as well as the people of this country. I think you will agree that this has been given due importance in our plan. I am glad that the necessary schemes in this regard have been drawn up. But the question that we have to consider is whether they will be implemented. So far as I am concerned, I hope and trust that with the cooperation of all people, the government will be able to implement them in course of time. In this connection, சூப்பர் சிஸ்டர். I would சூப்பர் like to சூப்பர் சிஸ்டர். ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சூப்பர்.
ஓகே, அனௌன்ஸ்மெண்ட் போட்டு நம்ம எந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே சூப்பரா ரீட் பண்றோம். சூப்பர் சிஸ்டர். நெக்ஸ்ட் விமல். In this connection, I would like to point out that in the past was failure. Past அதுக்கு முன்னாடி ஏதாவது போட்டிருக்கீங்களா ப்ரோ? ஃபெயிலியருக்கு முன்னாடி through ஓகே, இப்படி past போட்டிருக்கீங்க. failure, ஓகே, த்ரூ. ஓகே, இப்படி இதுனா என்ன பொருள்? இதுல என்ன சொல்வீங்க? there was சூப்பர். தேர் வாஸ். there was failure, not in the matter of f stop போட்டிருக்கேன். என்ன ஸ்டாப் போட்டிருக்கீங்க? எஃப் இப்படி போட்டிருக்கீங்களா? f ஃபுல்லா ஓகே, அதோட double இப்படி பண்ணி இப்படி போட்டீங்கன்னா இதை எஃப் மேல போட்டா எஃப் ரீட் பண்றீங்க. இப்போ இப்படி போட்டீங்கன்னா fact கேக்கல. fact என்ன மேடம்? ஹேவிங். having சூப்பர். having schemes, but in the matter of implementation, I do not want to go into the details of the plans. It has been said by a honorable member that a government which cannot could give food to the people should not be there. சூப்பர் ப்ரோ. I சோ agree. அன்னௌன்ஸ் பீரியட் இப்போ உங்களுக்கு சூப்பர் ப்ரோ ஸ்டாப் பண்ணிக்கோங்க. 2 மிஸ்டேக் தான் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சூப்பர் யா. நெக்ஸ்ட் சத்யபிரகாஷ். I agree with in this regard to some extent, but at the same time, I would like to ask Attada? whether ஒரு நிமிஷம். அட் தி சேம் டைம் இல்ல, எப்பயுமே நம்ம இது வந்து ஒரு ஷார்ட்கட்டா யூஸ் பண்ணோம். சோ அட் இப்படி போட்டாலே அட் தி சேம் டைம். சரிங்களா? அட் போட்டு ஜஸ்ட் ஒரு டாட் டேக் போறோம். இப்படி போட்டா அட் தி சேம் டைம் நோட் பண்ணிக்கோங்க. Okay. At the same time, I would like to ask whether since there has been not increase ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரு நிமிஷம். சின்ஸ்க்கு அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் ஒமிட் பண்ணிக்கங்க. இண்டிபெண்டன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Okay, independence. There has been not increase in food production in this country. As a matter of fact, we have able to, madam. We have not able. We have not able to. We have not able to போட்டுக்கீங்களா? இப்படி போட்டோம்னா அது வந்து we have been. ஓகேங்களா? சோ இப்படி போட்டோம்னா we have been able to. Okay, madam. We have been able to increase food production very much. There is no doubt that this an achievement of which the government may be brought. We are aware that in the last 2 or 3 years there was a drought. We know that the government have not control over it. ஓகே ப்ரோ, சூப்பர் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ, சூப்பர் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நாட் நோ இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஷியேட் பண்ணும். இந்த இடத்துல வந்து ரெண்டு இடத்துலயுமே நாட் நோ வந்துச்சு. ரெண்டுமே நம்ம வந்து இப்போ கொஞ்சம் தப்பா தான் பார்த்திருக்கோம். சரிங்களா? நீங்க வந்து சோ இப்போ 2 இடத்துலயுமே பார்த்தோம் அப்படின்னா நோ தான் வந்திருக்கு. ஆனா 2 இடத்துலயும் நீங்க நாட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ நாட்னா இப்படி போட்டுக்கோங்க. பக்கத்துல வந்து ஒரு நாட் அப்படின்னா ஏதாவது ஒரு வவல் இண்டிகேஷன் இது கொடுத்துக்கணும். நாட்னா இப்படி வவல் இண்டிகேஷன், நோனா ஓகே எதுவுமே போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இப்போ நாட் போடுறீங்க, நோ போடுறீங்க அப்படின்னா வவல் இண்டிகேஷன் ஏதாவது கொடுத்துக்கோங்க. சரிங்களா? சோ அப்படின்னா நம்ம நாட்டுக்கும் நோக்கும் இருக்கிற டிஃபரன்ஷியேட் பார்க்க முடியும். சரிங்களா? சோ இதை நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இப்போ நம்மளுக்கு 2 மிஸ்டேக் ஆயிடுச்சு. சோ அதை போய் சூப்பரா ரீட் பண்ணிக்கங்க. அந்த நாட்டு நோவே மட்டும் நம்ம இப்போ ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 2 மிஸ்டேக்ஸ் நம்ம அந்த இடத்துல கம்மி பண்ணிக்கலாம். சோ சூப்பர் அன்னௌன்ஸ் பீரா சூப்பரா ரீட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் முத்து. சூப்பர்யா. சோ நெக்ஸ்ட் முத்து பேச்சி. ஸ்டார்ட் பண்ணுங்க முத்து பேச்சி. Also, as a result of there was some difficulty in these circumstances. Sister, 1 second. As a result of the drought. ஓகே, இது மேபி நான் இப்போ அன்னோனா போறனால டக்குனு ப்ரொனன்சியேஷன் கேட்காம இருக்கலாம். ட்ரவுட். ஓகேங்களா? ட்ரவுட்.
So there was some difficulty in these circumstances. I think it is not fair to create more difficulties. This is a matter the House and the Sister, 1 second. country, அதுக்கு முன்னாடி which omit பண்ணிருக்கீங்க? Which the house? which the Which? House and the country will have to consider, taking into consideration which were there during the Sister, last 1 year. second. Sister, 1 second. All the difficulties அப்புறம் which were? All the difficulties Which were there during the last year. I would like to say that the Honorable Minister has been taking all necessary steps with the situation. ஒரு நிமிஷம் sister. As To we deal with the 1 second sister. To deal with the situation. So to deal with the situation. ஓகேங்களா? yes ma'am. அடுத்து Situation. As we know, the Honorable Minister has announced the policy about wheat. I do not want to it go into its merits. Sister, 1 second. அதுக்கு முன்னாடி criticize. அதுக்கு முன்னாடி criticizeங்கிற word வரும். Criticize. Criticize it or go into its merits, but I want to make it clear them. I am one of those. என்ன போட்டிருக்கீங்க? அது it is that them அந்த தெரியலங்க, அவ்வளவுதான் போட்டிருக்கேன். எனக்கு முன்னாடி எழுதல மேம். அதுக்கு மேல எழுதல. ஓகே சரிங்களா? சரி, ஓகே சிஸ்டர், சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா, who believe that control should be the least. ஓகேங்களா? who believe that, நோட் பண்ணிக்கோங்க, எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க, தப்பா எழுதிங்க, எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. who believe that control should be least. LEAST, least. அப்போ இப்போ நீங்க ரீட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப சூப்பரா ரீட் பண்ணிக்கீங்க. ஒமிஷன்ஸ் மட்டும்தான். எந்த வேர்டு நீங்க தப்பா எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ லாஸ்ட் ஃபைனலா ஐ ஆம் ஒன் ஆஃப் தோஸ்க்கு முன்னாடி தெம்னு ரீட் பண்ணிட்டீங்க. தெம் வராது, தட் தான் வரும். ஸோ தெம், தட், வித் மறுபடியும் யாரும் இதுக்கு மேல மிஸ்டேக் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்போ இப்போ அன்னோன் ஸ்பீடா இப்போ நீங்க எழுதிருக்கீங்க. ஸோ அன்னோன் ஸ்பீட்ல இப்போ நம்ம என்ன பண்ணாலும் ஒமிஷன்ஸ் கூட நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஸோ யார் ஒமிஷன்ஸ் பண்ணியிருந்த கூட ஓகே, நமக்கு இன்னும் ஸ்பீடு வரல, ஸோ நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இன்னும் நம்ம ட்ரை பண்ணணும் சொல்லி ஒமிஷன்ஸ் வந்து அது அக்செப்டட். பட் போட்ட ஸ்ட்ரோக்கை தப்பா எடுத்தாதான் அது வந்து கொஞ்சம் நம்ம மேல மிஸ்டேக்னு சொல்லி நம்ம அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும். ஓகேங்களா? சோ இப்போ அந்த நாட், நோ அப்படிங்கிறது நம்ம கஷ்டப்பட்டு போட்டுட்டோம். ஓகேங்களா? சோ நாட்டு, நோ இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு நம்ம இடத்துல போட்டுட்டோம் அந்த இடத்துல நம்ம தப்பா எடுக்கிறோம் அப்படின்னா இதை கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நம்ம பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஸ்பீடை கையில கொண்டு வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரோக் அந்த இடத்துல நம்ம கிரிக்கிட்டோம். ஓகேங்களா? அழகா போட்டு எழுதினாலும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம எழுதின ஸ்ட்ரோக்கு நம்ம மிஸ்டேக் பண்ணாதான் நம்மளுக்கு அது ஒரு பெரிய மைனஸா இருக்கும். அதர்வைஸ் ஒமிஷன் கூட நம்ம ஒரு 10 ஒமிஷன்ஸ் விட்டா கூட, அதுக்குன்னு ஸ்பீட்ல 10 ஒமிஷன் விட சொல்லல, இருந்தாலும் ஒரு இடத்துல அன்னோனா ட்ரை பண்ணும்போது ஒரு 10 ஒமிஷன்ஸ் வந்தா கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஓகேன்னு சொல்லி அடுத்து ஸ்பீடை இது பண்றதுக்கு நம்ம அடுத்து பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா போட்ட ஸ்ட்ரோக்கை நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கை நம்ம தப்பு பண்றோம்னா போக 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 அதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய மைனஸாவே ஆகும். சரிங்களா? சோ அதனால இதை வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சோ இப்போ வரைக்கும் போட்ட ஸ்ட்ரோக்ஸ் வந்து கிளியரா எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பிராக்டிஸ் பண்ணா போட்ட ஸ்ட்ரோக்கை நம்ம அழகா கிளியரா எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒமிஷன்ஸை வந்து கம்மி பண்றதுக்கு என்னென்ன பிராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லி அடுத்து நம்ம ஒமிஷன்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம போட்ட ஸ்ட்ரோக்கை கிளியரா எடுக்கணும்னு சொல்லி இதுல மட்டும் இப்போ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி இதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? சோ சூப்பர். உண்மையிலே வந்துட்டு இப்ப ரீட் பண்ண எல்லாருமே நான் சீரியஸா சொல்லுவேன், சூப்பர் தான். அன்னோன் போடும்போது நீங்க இவ்வளவு அழகா எழுதுறீங்க. நான் உண்மையிலே ஓகே நம்ம ஏதாவது ஒரு 2-3 வரை மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னு சொல்லி நினைச்சா, ஆனா சூப்பரா இருக்கீங்க. அன்னோன் ஸ்பீட் போட்டோன்னே ஓகேவா? எல்லாருமே சூப்பர் தான். சோ அப்போ ஓகே தான். இப்போ நம்மளுக்கு அன்னோன் ஸ்பீட் அப்படிங்கிறது இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. சோ அன்னோன் ஸ்பீட் வந்து போட்டா இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி எக்ஸாம்லயே ஓகே இப்படித்தான் இருக்கும். ரொம்பலாம் வந்து ரொம்ப கஷ்டம் அப்பெல்லாம் சொல்ல முடியாது. ஓகேவா? ரொம்பலாம் பர்சன்டேஜ் எல்லாம் கஷ்டமா கொடுப்போம், இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, நார்மலா தான் இருக்கும். அப்போ நம்ம இப்பவே நம்ம இந்த மெத்தடுக்கு நம்ம வந்துட்டோம்னா, இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த இதுல நம்ம இந்த ஒரு லெவலுக்கு வந்துட்டோம்னா, இப்போ நம்ம போக 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 அப்ப நம்ம எந்த ஒரு லெவலுக்கு வருவோம்னு சொல்லி நீங்களே இது பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சோ அதனாலதான் சொல்ற மெத்தட வந்து நான் ஸ்டார்டிங்கே நினைச்சேன். ஓகே நம்ம அந்த மாதிரி டிஃப்ரெண்டான மெத்தட் கொடுத்தா இவங்களுக்கு ஓகேவா இருக்காதா இல்ல இருக்குமான்னு சொல்லி நான் ஒரு இதுலதான் கொடுத்தேன். பட் நான் கொடுத்த மெத்தட்ல ஓகேவா தான் எல்லாருமே இருக்கீங்க, சூப்பரா தான் இருக்கீங்க. சரிங்களா? சோ அப்ப நம்ம இந்த மாதிரியே ஃபாலோ பண்ணிடலாமா?
உங்களுக்கு என்ன தோணுது? இந்த மாதிரி நம்ம கிளாஸ் கொண்டு போறது, அட்வான்ஸா கொண்டு போறது ஓகே தானே? ஓகேப்பா. சரிங்களா? சரி. சோ அப்போ நம்ம இன்னைக்கு வந்து நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கரெக்ட்டா அந்த 4 நிமிஷத்த நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, லாஸ்ட் எக்ஸாம் பெர்சேஜ் வந்து டஃப் அப்படிங்கிறீங்களா? கரெக்ஷனும் ஸ்ட்ரிக்ட்டா இருந்துச்சு. ஓகே. நம்ம வந்து எல்லாத்துக்கும் நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கலாம். ஓகேங்களா? டஃப்பான ப்ரொசீஜர் கூட நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லி அதுக்கும் போக போக நம்ம ஐடியாஸ் நான் குடுக்குறேன். சரிங்களா? டஃப்பான ப்ரொசீஜர் வந்தாலும் நம்ம அந்த இடத்துல எப்படி சால்வ் பண்ணணும்? எல்லாமே ரொம்ப டஃப் வராது. ஓகே. கொஞ்சம் வந்தாலும் ஓகேவா? எத ஃபேஸ் பண்ணாலும் நம்ம ரெடியா இருக்கணும். அதுக்காக பிராக்டிஸ நம்ம கையில வச்சுக்கணும். சரிங்களா? சோ எல்லாருமே நாளைக்கான ஹோம் ஒர்க் நோட் பண்ணிக்கோங்க. சோ நாளைக்கான ஹோம் ஒர்க் சொல்றேன். ஸோ ஆல்ரெடி இந்த ஆகஸ்ட் 2001 இந்த ஸ்பீட இப்ப நீங்க ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. சரிங்களா? இந்த ஸ்பீட வந்துட்டு இந்த ஸ்பீடையும் வச்சுக்கோங்க. இது போக இப்போ பிப்ரவரி 2002 இந்த ஸ்பீட் இப்ப நீங்க எழுதியிருக்கீங்களா? இத நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, மறுபடியும் நான் ஆல்ரெடி சொன்னேன். இப்போ இந்த பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் வந்து நான் இன்னொரு பேட்ச் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கிளாஸ்ல போய் ரெக்கார்டிங் கேட்டு நீங்க எழுதணும்னு சொல்லி நான் அத சொன்னேன். அதே மாரி அந்த பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த கிளாஸோட ரெக்கார்டிங் கேட்டு மறுபடியும் எழுதுவாங்க. ஓகேங்களா? டுமாரோ கிளாஸ் இருக்கா? இருக்காதுயா. சாட்டர்டே, சண்டே கிளாஸ் லீவ். ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் டைம் நெருங்க நெருங்க சாட்டர்டே கிளாஸ், சண்டே கிளாஸ் நான் வந்து வச்சுருவேன். இப்பவே நான் உங்கள 7 நாள் கொண்டு போனேன்னா, உங்களுக்கு அது இதாயிரும். ஓகேவா? வேண்டாம். சோ அதனால நாளைக்கு கிளாஸ் கிடையாது. சாட்டர்டே கிளாஸ் இருக்கும்ல மேம். கரெக்ட்டா சாட்டர்டே கிளாஸ் இருக்கும் தான். பட் ஸ்டார்ட்டிங்கே நம்ம உங்களுக்கு நான் ஓவரா ஒர்க் குடுக்கணும்னு நினைக்கல. ஓகேவா? ஸ்டார்ட்டிங் ஒரு நீங்க ஸ்டெனோவ பொறுத்தவரைக்கும் நம்ம 7 டேஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஓகேவா? ரொம்ப ஜாலியா எடுத்து ஸ்டெனோவ பண்ணுங்க. ஓகேவா? ரொம்ப டெய்லி போட்டு உட்கார்ந்து எழுதி செஞ்சு நம்ம ஃபுல்லா எழுதணும்லாம் இம்பார்ட்டன்ஸ் கிடையவே கிடையாது. ஓகேவா? சோ ஜாலியா எழுதுங்க. ஒரு நாளாவது நீங்க ஸ்டெனோவ கையில எடுக்காம இருங்க. ஓகேவா? சோ சண்டேயாவது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, என்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, ஒரு நாள் நீங்க ஸ்டெனோவ கையில எடுக்காதீங்க. ஓகேவா? டோட்டலாவே நீங்க எடுக்காதீங்க. ரொம்ப அப்படியே 7 நாளும் போட்டு ஒரு நாள் நம்மள கேப் விட்டுருச்சுன்னா வராதுன்னுலாம் நினைக்காதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, சண்டே நீங்க ஃப்ரீயா இருங்க. ஃப்ரீயா இருந்து வேற ஏதாவது உங்களுக்கு ஒர்க் வேற ஏதாவது நீங்க படிங்க அத படிங்க. சண்டே மட்டும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒன்ஸ் அந்த ஸ்பீட நீங்க இதுக்கு முன்னாடி கரெக்ஷன் நோட் இப்ப நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோம் பாத்தீங்களா? கரெக்ஷன் நோட். இந்த கரெக்ஷன் நோட்ட மட்டும் எடுத்து பார்த்து, ஓகே நம்ம இந்த மாரிலாம் வந்து இந்த தப்புலாம் விட்டுருக்கோம். இதெல்லாம் நம்ம கரெக்ஷன் பண்ணோம். ஜஸ்ட் அந்த கரெக்ஷன் நோட்ட மட்டும் எடுத்து பாருங்க இந்த சண்டே. ஓகே முடிஞ்சா சாட்டர்டேயும் கூட நீங்க இதவே பண்ணுங்க. அதர்வைஸ் ரொம்பலாம் எழுதாதீங்க. ஓகேவா? ரொம்ப எழுதி இதாக்கிட்டாப்ல நம்ம அந்த ஒரு நாள்ல நம்ம இது பண்ணிடுவோம்லாம் கிடையாது. ஓகேவா? சோ ஒரு நாள்ல வந்து என்ன பண்ணிக்க நீங்க அட்வான்ஸா ட்ரை பண்ணா நம்ம போட்ட கரெக்ஷன் நோட்ட நம்ம சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. அந்த ஒரு நாள் ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் எடுத்து நம்ம இந்த மாரிலாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்ப்பா. இந்த மாரிலாம் வந்து அதர்ஸ் பண்ண மிஸ்டேக்ஸையும் நீங்க எடுக்கணும் இப்போ. நீங்க எழுதி இப்ப நீங்க நோட் பண்ணி வச்சுட்டே வாரீங்க பாத்தீங்களா? கலர் பென்ஸ வச்சு. சோ அதர்ஸ் பண்ண மிஸ்டேக்ஸையும் நீங்க எடுத்து இந்த சண்டே ஆன டைமிங்க நீங்க இந்த மாரி டைமிங்க இப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும். அதபடி விட்டுட்டு சண்டே தான் நம்மளுக்கு கிடைச்சது. போடுங்க சொல்லி உட்கார்ந்து 20 ஸ்பீட 30 ஸ்பீட உட்கார்ந்து நீங்க சண்டேல உட்கார்ந்து எழுதவே கூடாது. ஓகேவா? இது நம்ம பண்ற பெரிய ஒரு மிஸ்டேக். இந்த மாரிலாம் பண்ணவே கூடாது. முக்கியமா சொல்றேன். உண்மையிலே பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம நெறைய பேர் இருக்கிறோம். சண்டே நம்மளுக்கு கரெக்ட் தான். நான் எல்லாரையும் நான் தப்புன்னு சொல்லல. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வேண்டாம். இப்போ வரைக்கும் சண்டே கொஞ்சம் ஃப்ரீயாவே நம்ம இருக்கலாம். ஓகேவா? ஃப்ரீயா வந்து கரெக்ஷன் நோட்ட மட்டுமே பண்ணுங்க. அதர்வைஸ் சண்டே 1 டே ஃபுல்லா நம்மளுக்கு ஃப்ரீயா டைம் கிடைச்சுட்டு உட்கார்ந்து ஒரு 2, 3 ஸ்பீட மொத்தமா உட்கார்ந்து 20 ஸ்பீட் 30 ஸ்பீட்லாம் பிராக்டிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? சோ பொறுமையா நம்ம போலாம். ஜாலியா கொண்டு போலாம். ஓகேவா? சரி அப்ப நாளைக்கான ஹோம் ஒர்க் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, இந்த பிப்ரவரி 2002 இந்த 4 மினிட்ஸ் பெர்சேஜ் இது போக ஸோ இந்த 4 மினிட்ஸ் பெர்சேஜ் நீங்க நான் ஆல்ரெடி இந்த கிளாஸ்ல போட்டிருக்கேன். ஸோ அடுத்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா 7 மினிட்ஸே ஃபுல்லா போட்டுருவேன். இந்த பெர்சேஜ வந்துட்டு 7 மினிட்ஸ் நான் ஃபுல்லாவே இந்த பெர்சேஜ போட்டுருவேன். ஸோ அந்த கிளாஸ் ரெக்கார்டிங் பார்த்து நீங்க இந்த 7 மினிட்ஸையும் எனக்கு நீங்க எழுதி ட்ரான்ஸ் பண்ணி உங்களுக்கு எத்தனை மிஸ்டேக் வந்திருக்குன்னு சொல்லி இது பண்ண போறீங்க. சரிங்களா? ஏன்னா இந்த பெர்சேஜ வந்து நம்ம காப்பரேட் பண்ணிட்டு 10 டைம்ஸ் எழுதிட்டு அத நம்ம ரொம்பலாம் நம்ம இதை ரொம்ப பிராக்டிஸ் பண்ணல. ஜஸ்ட் மீனிங் பார்த்திருக்கோம். மத்தவங்க பண்ற மிஸ்டேக்ஸ நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கோம். இது மூலமா நம்ம மறுபடியும் எழுத போறோம். நம்ம எழுதி டிரான்ஸ் பண்ணி பார்க்க போறோம். இப்போ நீங்க இன்னைக்கான டிரான்ஸ் பண்ணி இந்த வெள்ளிக்கிழமை பிப்ரவரி 2002 டிரான்ஸ் பண்ணி ஃபுல் ஸ்பீட் கம்பல்சரி டிரான்ஸ் பண்ணுங்க. ஏன்னா 2 டேஸ் டைம் இருக்கா? சோ சண்டே தான் உங்களுக்கு பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். சாட்டர்டே டைம் இருக்கா? ஃபுல் ஸ்பீட் 2002 டிரான்ஸ் பண்ணி உங்க மிஸ்டேக் எத்தனை வருதுங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கம்பல்சரி நோட் பண்ணிக்கோங்க. இதே அடுத்த 1 வீக் அப்புறம் நம்ம இதே மாதிரி வேற ஸ்பீட கொண்டு போகும்போது அதுல எத்தனை மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னு நோட் பண்ணுங்க. இந்த 30 மிஸ்டேக்ஸ்ல இருந்து அடுத்த இதுல உங்களுக்கு 15 மிஸ்டேக்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுவே பெரிய பிளஸ். இதை விட உங்களுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஓகேவா? சோ இன்னைக்கு நீங்க இந்த பிப்ரவரி 2002 30 மிஸ்டேக்ஸ்மே கொஞ்சம் அதிகம் தான். இவ்வளவு விடாதீங்க.
இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களோட பொறுத்து ஓகேவா. இப்ப 15 மிஸ்டேக்ஸ் பண்றீங்கன்னா அடுத்த வாரம் ஒரு 7 மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி கம்மி பண்ணதான் நம்ம அடுத்து ட்ரை பண்ண போறோம். சரிங்களா. சோ இன்னைக்கான ஹோம்ஒர்க் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, பிப்ரவரி 2002 நல்லா இது ப்ராக்டிஸே பண்ணாதீங்க. அடுத்த கிளாஸ் ரெக்கார்டிங்க கேட்டு நீங்க 7 மினிட்ஸ் எழுதி எனக்கு டிரான்ஸ் பண்ணணும். நீங்க எந்த பர்சேஜ் எனக்கு நெக்ஸ்ட் மண்டே வரும்போது எந்த பர்சேஜ் நீங்க எனக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு வர போறீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 2002 இந்த ஆகஸ்ட் 2002 இத ஃபுல் ஸ்பீடா எனக்கு நீங்க எப்பயும் போல காப்பரேட் பண்ணிட்டு இது பண்ணிட்டு எல்லாமே எனக்கு டிரான்ஸ் பண்ணாம எப்பயும் போல ப்ராக்டிஸ் பண்ணி பாத்தீங்களா. காப்பரேட் பண்ணிட்டு ஸ்பீடு போட்டு எழுதி பார்த்துட்டு ஸ்லோவா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸ்லோவா எழுதி ஃபாஸ்டா எழுதி நார்மலா வச்சு எழுதி பார்க்கணும் எல்லா மெத்தடையும் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மெத்தட்ல உங்களுக்கு என்ன கன்வீனியா இருக்கும் அதை ஆகஸ்ட் 2002 வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர போறீங்க. ஓகேங்களா. நம்ம சண்டே வேண்டான்னு சொன்னீங்க ஆனா இவ்வளவு ஹோம்ஒர்க் கொடுக்கீங்களா நினைக்காதீங்க. ஓகேவா. ஸோ நல்லா பாருங்க. பிப்ரவரி 2002 வந்துட்டு இன்னைக்கு உங்களால டிரான்ஸ் பண்ண முடியுமானா ஒரு டவுட் தான். ஏன்னா நம்மளுக்கு அடுத்த பேட்ச் எனக்கு டைமிங்கே 9 to 10 ஈவினிங் டைமிங் தான் நம்ம வந்து கிளாஸ் போட்டிருக்கோம் அந்த இன்னொரு பேட்ச். ஸோ இந்த கிளாஸ் வந்து பாக்குற நீங்க நினைச்சீங்கன்னா நெக்ஸ்ட் நாளைக்கு தான் இந்த கிளாஸை வந்து நீங்க பார்க்க முடியும். ஏன்னா 9 to 10 மணிக்கு மேலே யாராலையும் பார்க்க முடியாது தானே. 9 to 10 இதுக்கப்புறம் தான் நீங்க பார்க்க முடியும். அதனால இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிருங்க அப்படின்னா ஆகஸ்ட் 2002 இந்த ஸ்பீடை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஆகஸ்ட் 2002 இந்த ஸ்பீடை நல்லா இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணி இன்னைக்கு ஃபுல்லா அந்த ஸ்பீடை ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிருவீங்களா. நாளைக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பிப்ரவரி 2002 டிரான்ஸ் மட்டும் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். சண்டே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா கரெக்ஷன் நோட் மெத்தட சும்மா பார்க்க போறீங்க. ஓகேவா. இவ்வளவுதான். ஃப்ரீயா பண்ணிட்டு வாங்க. மண்டே ரிலாக்ஸா ஓகே எல்லாமே நம்ம ஓகே இத்தனை நாள்ல வந்து ஓகே நம்ம கொஞ்சம் பெட்டரா இம்ப்ரூவ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சா ஃப்ரீயா வர போறீங்க. நம்ம அடுத்து நம்ம ஸ்பீடு போட்டு அப்படியே கொண்டு போயிடலாம். ஓகேங்களா. ஓகேப்பா. ஸோ இன்னைக்கான கிளாஸ் அவ்வளவுதான். முடிச்சுக்கலாம். தேங்க்யூ டு ஆல். Thank you, ma'am.